இயேசுவில் அன்பானவர்களே, இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒரு ஊரை சேர்ந்தவர்கள். அந்த ஊரை சேர்ந்தவர் என்ற விதத்திலே அந்த பங்கு எங்கே அவர்களுக்கு தலைமை கோவில் இருக்கிறதோ அந்த பங்கை சேர்ந்தவர்கள். அப்படி இருக்கின்ற போது குருக்கள், துறவியர் இவர்களுக்கு எது பங்கு என்று பார்த்தால், என்னை பொறுத்தவரையில் என் பேராயர், அவரோடு இருக்கின்ற அந்த குருக்கள் குழுமம், இதுதான் என் குடும்பம். என் குடும்பம் எங்கே இருக்கிறதோ அங்கே என்னுடைய பங்கு. அதை போன்று துறவு நிலையில் இருக்கின்ற அருள் சகோதரிகள், வீடு என்று நமக்கு இல்லை, அதை விட்டுவிட்டு தான் வந்திருக்கின்றோம். எனவே இந்த துறவு சபைத்தான் என்னுடைய பங்கு. அப்படி பார்க்கின்ற போது இயேசு தன் சொந்த ஊருக்கு வந்தார், அவர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அந்த வகையில்தான் நான் இருக்கும் இந்த பெரிய பங்கிலே நான் யார் யாரையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பேராயர் தொடங்கி கடைசியாக குருப்பட்டம் பெற்ற குரு வரையில் எல்லோரையும் என் பங்கை சேர்ந்தவர்கள் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். துறவு நிலையில் இருக்கின்றவர்கள், தலைமை சகோதரி தொடங்கி கீழ்நிலையில் இருக்கின்ற எல்லோரும் ஒரு பங்கை சேர்ந்தவர்கள், ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்படி எடுத்து பார்க்கின்ற போது இறைவாக்கினருக்கு தன் சொந்த ஊரிலும் சொந்த வீட்டிலும் தவிர மற்றெங்கும் அவர் மதிப்பு பெறுவார். இதைத்தான் யதார்த்தமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போது நம்மிடையே அனுப்பப்படுகின்ற இறைவாக்கினர்கள் அனைவரும் யாராக இருந்தாலும், அவரிடம் எப்படிப்பட்ட தவறுகள் இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு வந்திருக்கின்றார்கள் என்று இருக்கின்ற போது, அவர்கள் உரைப்பதெல்லாம் இறைவனுடைய வாக்கு என்று இருக்கின்ற போது, அந்த இறை வாக்கினருக்கு எந்த அளவிற்கு கேட்டு மதிப்பு கொடுக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எரேமியா சென்று அந்த மக்களுக்கு எதை சொல்ல வேண்டும் என்று கடவுள் பணித்தாரோ அதைத்தான் அவர் சொல்லுகின்றார். நீ சென்று சொல், அவர்கள் ஒருவேளை நீ சொல்வதை கேட்டு மனம் மாறலாம். அவர்கள் மனம் மாறினால் நான் மனம் மாறுவேன். அவர்களுக்கு எப்படிப்பட்ட தீங்கை அனுப்ப வேண்டும், அனுப்பி அழிக்க வேண்டும் என்று நான் நினைத்தனோ அதை செய்யாமல் விட்டு விடுவேன், எப்போது அவர்கள் மனம் மாறுகின்ற போது. இவ்வாறு அவர் சொல்லி, அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் இந்த கோவிலை சீலோவை போல் ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னதாக, இந்நகரை உலகில் எல்லா மக்களிடத்தார் நடுவிலும் சாபக்குறியாக மாற்றுவேன். இவ்வாறு சொல்லுகின்ற போது தான் எல்லோரும் சேர்ந்து, நீ சாக வேண்டியவன், நீ கண்டிப்பாக சாக வேண்டியவன், இப்படி சொன்ன ஒன்று ஒழிச்சு கட்டிடுவோம். இப்படிப்பட்ட மனநிலைகள் தான் இன்று எல்லார் மத்தியிலும் வந்து கொண்டிருக்கின்றது. குருகுலமோ துறவரமோ இல்லறமோ எதுவாக இருந்தாலும் அங்கெல்லாம் நாம் பார்ப்பது இதுதான். இதை குறித்து தான் மத்திய நற்செய்தியில் ஏசையா இறைவாக்கினர் சொன்னதை தெளிவாக அங்கே இயேசு சொல்லுவார். நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது, இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். இப்படி அவர்கள் இருக்கின்ற போது கடவுள் என்ன செய்வார்? நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். ஏசையா வழியாக தெளிவாக சொல்லிவிடுகின்றார். இந்த வார்த்தைகள் எல்லாம் காற்றில் பறக்க வைக்கக்கூடிய வார்த்தைகளாக நம் வாழ்க்கையில் மாறிவிடுகின்றது. இந்த வார்த்தைகளை எவர் கேட்டு தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டுமோ அவர்கள் மத்தியிலும் இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட நிலைப்பாட்டோடு லோயோலா இன்னாசியார் இருந்திருந்தால் அவர் ஒரு சபையை தோற்றுவித்திருக்க முடியாது. அந்த சபை வெற்றிகரமாக இந்நாள் வரை நடந்திருக்க முடியாது. கடவுளுக்கு செவிசாய்த்தார். எனவே கேட்காத காரணத்தினால் இதுவெல்லாம் நிகழும் என்று சொன்னார். அதே போன்று
தாவீதின் ஆட்சிக்கு பிறகு, சாலமோனின் ஆட்சிக்கு பிறகு இஸ்ரேல் மக்களுடைய குலம் இரண்டாக பிரியும். யூதா தெற்கு அரசு, இஸ்ரேல் வடக்கு அரசு என்று பிரியும். இவ்வாறு பிரிவதற்கே காரணம் பொறாமை, சூழ்ச்சி. அவ்வாறு பிரிந்த பிறகும் அவர்கள் கடவுளின் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. ஏசாயா சொன்ன வார்த்தைகளை மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். எனவே அவ்வாறு இருந்தபோது என்னவாகிறது? கிமு 722 சமாரியா வடக்கு அரசு, இஸ்ரேல் அரசினுடைய தலைமையிடம் வீழ்ச்சியிடப்படுகிறது. அதற்கு பிறகு தெற்கு அரசு தொடர்ந்து இருந்த போதிலும் கூட அதுவும் கடவுளுடைய விருப்பத்திற்கு எதிராக செல்லுகின்ற போது 587 கிமு 587 எருசலேம் வீழ்ச்சி அடைகின்றது. எனவே 2 அரசும் அழிக்கப்படுகிறது. எருசலேம் தேவாலயம் அடியோடு அழிக்கப்படுகின்றது. சீலோவாக்கு நடந்தது இந்த கோவிலுக்கும் நடக்கும் என்று அவர் சொன்னது அப்போது நடைபெறுகிறது. அதற்கு பிறகு அப்படியே பாபிலோனியா அரசு கடைசியில் அந்த மக்கபேயர் என்ற புத்தகத்தில் ஆரம்பிக்கும் கடைசி புத்தகத்தில் இருப்பது பழைய ஏற்பாட்டிலே. அதற்கு பிறகு அப்படியே ரோமையர் ஆட்சி வந்து ரோமையர் எருசலேமை கைப்பற்றுவார்கள். கிமு 63 அது நடக்கும். அதற்கு பிறகுதான் புதிய ஏற்பாட்டு காலம் ஆரம்பமாகும். புதிய ஏற்பாட்டு காலத்திலும் கிபி 70 இந்த ஆலயம் அழிக்கப்படும், கற்கள் ஒன்றின் மேல் இல்லாதபடி இது இடிக்கப்படும் என்று இயேசு உரைப்பார். அது நடந்தது. எனவே இவ்வாறு நமது குற்றங்களை சுட்டி காட்டி, இதுதான் அந்த பணக்கார செல்வன் நான் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவிடம் வந்தபோது அவன் கட்டளைகளை கடைபிடி, அப்போது நீ மோட்சம் செல்லுவாய் என்று இயேசு சொல்லுவார். இளமையிலிருந்து அதையெல்லாம் நான் கடைபிடித்து கொண்டிருக்கின்றேன் என்று அவன் சொன்ன பிறகு இயேசு செய்த அருமையான ஒரு செயல், மார்க்கு நற்செய்தியிலே அது எழுதப்பட்டிருக்கும். அதை இறைவா எனக்கு செய்ய வேண்டும், இயேசுவே இன்று எனக்கு செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் இயங்க வேண்டும். எனவே நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை துளிர்விட்டு அந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று வந்திருக்கின்றானே என்று இயேசு என்ன செய்வார்? அன்பொழுக அவனை கூர்ந்து பார்த்து, துறவரம் இல்லறம் என்று இருக்கின்ற போது இந்த துறவரத்திலே ஆன்மீகத்தில் நான் வளர்ந்து கொண்டிருக்கின்றேன், ஆன்மீகத்தில் நான் உயர்ந்து கொண்டிருக்கின்றேன், ஒவ்வொரு நாளும் என் ஆன்மீகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் நான் கடவுளுக்கு உகந்தவனாகி அன்பொழுக அவர் என்னை கூர்ந்து பார்க்கின்றார். கூர்ந்து பார்த்து இன்னும் ஒன்று குறைவாக இருக்கிறது, நீ இறையரசை பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் ஒன்று குறைவாக இருக்கிறது, நீ சென்று உன் செல்வத்தை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பிறகு வந்து என்னை பின் செல். ஆனால் அவன் என்ன செய்வான்? அதை இழப்பதற்கு தயாரில்லை. எப்பொழுது இறையரசுக்காக இயேசுவுக்காக நாம் எதை இழக்க தயாராக இல்லையோ அந்த நேரத்தில் முகவாட்டம், வருத்தம் நம்மில் வந்துவிடும். ஆனால் தான் நம்மில் ஏராளமான பேருடைய வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லாததாக இருக்கிறது. என்னிடமும் மகிழ்ச்சி இல்லை, எனவே அடுத்தவரிடமும் என்னால் அந்த மகிழ்ச்சியை கொடுக்க முடியவில்லை. இதுதான் யதார்த்தமான வாழ்க்கை இன்றைய உலகம். இத்தகைய நிலையில்தான் இன்று காய்ந்து கொண்டிருக்கிறது. வறட்சியில் நாம் தவித்து கொண்டிருக்கின்றோம். வறட்சியின் மயக்கத்தில் நிறைய பேர் பாதிக்கப்படுவார்கள் பாண்டிச்சேரியிலேயே என்றெல்லாம் நமக்கு சொல்லப்படுகிறது என்றால் அடிப்படை காரணம் எங்கே இருக்கிறது என்று எண்ணி பார்ப்போம். சீலோவைப் போல் இந்நகரையும் ஆக்குவேன், இக்கோவிலுக்கும் அது நடக்கும். இல்லை ஆண்டவரே, இரக்கத்தின் மொத்த உருவம் நீர், எங்கள் மீது இரக்கம் வையும் என்று வேண்டுவோம். ஆமென்.